காரசாரமாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்களேன். பசி எடுக்காத வயிறு கூட பசி எடுக்கும். காலிஃப்ளவரை நல்லா கழுவிட்டு கடலை மாவு, சோள மாவு, மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா கலந்துடலாம். எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து இவங்கள தட்டி வச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள் இவங்க 4 பேரையும் தண்ணி போட்டு கரைச்சிக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம இந்த பஜ்ஜி மாவு ஊற்றிடலாம். காலிஃப்ளவரில் இந்த பஜ்ஜி மாவில் போட்டுட்டு ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெடி ஆகிட்டாங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். வச்சுட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு பொரிய விட்டுடலாம். பூண்டையும் போட்டு குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டு போட்டு ப்ரௌனாக வறுத்து எடுத்துடலாம். வறுபட்டோன்னே வெங்காயத்தையும் போட்டு நல்லா சவக்க வறுத்துடலாம். சீரகத்தை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பெப்பர், மிளகு, உப்பையும் சேர்த்துடலாம். உதிரி ஆக்கி அவங்களையும் கொட்டியாச்சு. கொடுத்துடலாம். வெங்காயத்தால் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சீரக பெப்பர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு செய்கிறதுக்கு முடியலன்ற டைமில் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். சளிக்குமே இது ரொம்ப நல்லது. பெப்பரில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தாள் போட்டுடலாம். காலிஃப்ளவர் பக்கோடா வச்சாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா சூடாக இருக்குது. காரசாரமாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்களேன். பசி எடுக்காத வயிறு கூட பசி எடுக்கும்.